ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பார்ட் 7 வரைக்கும் பார்த்தோம். 1001ல. இது பார்ட் 8 சரிங்களா? ஸோ அப்போ 8வது வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன அப்டேட். நமக்கு ஆன்லைன் கிளாஸ் போய்க்கிட்டு இருக்கு. அ ஒரு 3 மாசம் கோர்ஸா தான் இது வருது. ப்ரோ ப்ரோ லெவல்ல நீங்க படிக்கலாம். நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். கோர்ஸ் முடிஞ்சதும் சர்டிஃபிகேட்டும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். என்சிவிடி சர்டிஃபிகேட். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழ உள்ள இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் டைம் அதிகமா கிடைக்காதனால என்னால ஃபர்தரா வீடியோ போட முடியல. எனக்கும் ரொம்ப ஆசை தான். நெறைய விதவிதமா வீடியோ போட்டு உங்கள வந்து ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வரணுன்ட்டு. பட் நீங்க எந்திரிக்கிற டைம் தான் நான் தூங்கவே செய்றேன். ஏன்னா காலையில 4:30 மணிலேருந்து கிளாஸ் எடுத்து ப்ராமிஸா டைமே கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 17 மணி நேரம் பெர் டே டீச் பண்றேன். 17 மணி நேரம். 43 ஸ்டூடண்ட்ஸு. உண்மையாவே என்னால முடியல. டைம் கிடைக்கும்போது இந்த மாரி போடுறது தான். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். ஸ்டேர் வரைக்கும் பார்த்துருப்போம். கரெக்ட்டுங்களா? சரி. அப்போ அடுத்து நாம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, வால் பார்க்க போறோம். அதாவது ஒரு வால எப்படி பில்ட் பண்றது? ஈஸி மெத்தட்ல டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வால் எப்படி டிசைன் பண்றது? அடுத்தது வெர்டிகல் ஓப்பனிங். ஒரு விண்டோக்கு ஓப்பனிங் எப்படி குடுக்கலாம்? அடுத்தது க்ரூவிங்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம்? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். டைம வேஸ்ட் பண்ண வேணாம் பார்த்தீங்களா? அதனால. சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வால் எடுத்துப்போம். ஸோ வால எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து ஒரு பார் ஓப்பன் ஆகும். சரிங்களா? நான் யூஸ் பண்றது 1001 ப்ரோ சரிங்களா? அதுல இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன்ல ஒரே ஒரு வால் தான் இருக்கும். இந்த ஒரு மெத்தட் மட்டும் தான் இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு இருக்காது. இதுல 3 டைப் குடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைப்பு, இது செகண்ட் டைப்பு, இது தேர்ட் டைப். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைப் எடுத்துக்கிறேன். பில்ட் வால் அப்படின்னு குடுத்ததும், இன்னொரு காலம் ஓப்பன் ஆகும். இந்த காலத்துல வாலோட திக்னெஸ் 9 இன்ச்சஸ் குடுத்துருக்கேன். சென்டிமீட்டர்ல நான் பண்றனால 23 குடுத்துக்கிறேன். வால் ஹைட்டு பி. இங்கே இருக்கு பாருங்க. ஏ அப்படிங்கிறது வாலோட திக்னெஸ். பி அப்படிங்கிறது வாலோட ஹைட். சரிங்களா? சிங்கிள் பிரிக் வாலா அது எந்த மாரி வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு செட்டிங்ஸா இருக்குது. நீங்க தேவைன்னா மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம். பட் சிங்கிள் பிரிக் வால் தான் பெஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணிக்க போறேன், கிரியேட் வால் எடுத்துக்கிறேன். எடுக்கிறதுக்கு முன்னாடி வால் அலைன்மென்ட் அப்படின்னு இருக்கு. இந்த வாட்டி நான் ரைட்ல வச்சுக்கிட்டு கிரியேட் வால் அப்படின்னு நான் குடுக்குறேன். எடுத்தாச்சா? இப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன், லெஃப்ட் எட்ஜ்ல கிளிக் பண்றேன். 1, 2, 3, 4, 5. லாஸ்ட்டா கிளிக் பண்ணும்போது டபுள் கிளிக் பண்ணிருங்க. உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இந்த பார்த்தீங்களா? இந்த மாரி வால் கிரியேட் ஆகும். கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு. ஸோ அகைன் நாம வந்து என்ன பண்ணுவோம், இத டிலீட் பண்ணிக்கிட்டு திரும்ப பண்ணுவோம். நோ இஷ்யூ. ஸோ செலக்ட் பண்றீங்க. சாரி. செலக்ட் பண்ணிட்டு பில்ட் வால் குடுத்து, அதே செட்டிங்ஸ்ல கிரியேட் வால் எடுத்துக்கோங்க. 1, 2 இந்த ரைட்ல நீங்க குடுக்கறனால என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, ஸோ இதுல குடுத்துருவோம். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, கரெக்ட்டா வந்துருச்சு. பார்த்தீங்களா? பிளானு இங்க இருக்கு. ஆனா எனக்கு வாலு வெளில போயிருச்சு. பார்த்தீங்களா? பிளான் இந்தாண்ட இருக்கு பார்த்தீங்களா? இதான் பிளான். வாலு வெளில போயிடுச்சுன்னா, ஏரியால சேஞ்சஸ் வரும். சரிங்களா? ஓகே. அடுத்தது நாம பார்க்க போறது வந்து அடுத்த செட்டிங்ஸ். டைப் 2 எடுத்துக்கிறேன். பில்ட் வால் குடுத்துக்கிறேன். இதுலயும் வால் திக்னஸ 23 ஹைட் இதுவா குடுத்துக்கிறேன். கிரேவிட்டி கேப் அப்படின்னு இருக்கு. ஸோ கிரேவிட்டி கேப் அப்படிங்கிறது சி. இந்த பார்த்தீங்களா? சென்டர்ல இருக்கு. இது ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கு. இருக்கட்டும். நோ இஷ்யூ. இந்த வாட்டி சென்டர்ல குடுத்து வால் கிரியேட் பண்றேன். அதே மாரி நான் என்ன பண்றேன், 1, 2, 3, 4 இங்க வச்சு டபுள் கிளிக் பண்ணிருங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இந்த வாட்டி என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது
டோட்டல் வாலும் பிளான்ல இருந்து வெளியில போயிடுச்சு. இந்த வாட்டி நம்ம பண்ணது வந்து பாதி. சரிங்களா? இந்த பாதி அப்படிங்கிறது என்னது? நான் 23 குடுத்தேன். அதுல 11.5 உள்ளாடியும், 11.5 வெளியிலயும் போயிடுச்சு. ஸோ இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் வால். தேர்ட் டைப் ஆஃப் வால் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி நான் என்ன பண்ணிக்க போறேன், 3வது வால் எடுத்துக்கிறேன். பில்ட் வால் எடுத்துக்கிறேன். வாலோட திக்னஸ் 25. வாலோட ஹைட் 30. ஸ்டட் டிஸ்டன்ஸ்னா என்ன? இங்கே ஈன்னு குடுத்துருக்கு பாருங்க. ஒவ்வொரு வாலுக்கும் இடையில ஸ்டட்ஸ் குடுத்துருக்காங்க. இன் பிட்வீன் ஆஃப் ஸ்டட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குடுத்துக்கோங்க. ஸ்டட்டோட டெப்த் எவ்வளோ வேணும்? 10 சென்டிமீட்டர். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் குடுத்துக்கோங்க. ஸ்டட்டோட விட்த் யுவர் விஷ். இப்போ லெஃப்ட்ல மவுஸ வச்சுக்கிட்டு கிரியேட் வால்னு குடுக்குறேன். 1, 2, 3, 4 இதுல கொண்டு போய் இதுல கிளிக் பண்ணிருங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இதுல நம்ம லாஸ்ட்டா பண்ண இந்த வால் தான் கரெக்ட். ஏன்னா எல்லாமே பிளானுக்கு உள்ளாடி இருக்கு. சரிங்களா? எல்லாமே பிளானுக்கு உள்ளாடி இருக்கு. தெரியுதா? வெளியவும் போகல. பாதி அங்கிட்டும், பாதி இங்கிட்டும் வரல. ஸோ இதான் லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டர், லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்கு 3ல எதுல வேணாலும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது விண்டோ ஸ்பேஸ் விச் மீன்ஸ் வெர்டிகல் வால் ஓப்பனிங். இந்த வெர்டிகல் வால் ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட்லயும் பண்ணலாம். குரூப் பண்ணாத ஒரு ஆப்ஜெக்ட்லயும் பண்ணலாம். நான் என்ன பண்றேன், டபுள் கிளிக் பண்றேன். இந்த பாருங்க இருக்கு. கிரியேட் ஓப்பனிங்ஸ் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பனிங் விட்த் நான் ஒரு 5 இன்டு 5 விச் மீன்ஸ் 150 சென்டிமீட்டர் இன்டு 150 சென்டிமீட்டருக்கு ஒரு விண்டோவை நான் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், கிரியேட் ஓப்பனிங் எடுத்துக்கோங்க. ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து நான் வைக்க போற விண்டோ ஆனது எனக்கு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். என்டர். 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து நான் வைக்க போற விண்டோ 60 விச் மீன்ஸ் எவ்வளவு? ஒரு 60 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்கணும். வச்சாச்சா? அப்போ இப்போ டேப் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். இது 60 ஆயிடுச்சா? இது 100 ஆயிடுச்சு. புரிஞ்சிருக்காது. ஒரு வாட்டி கூட சொல்லித்தரேன். இப்போ நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்றேன். 150, 150. இதோட டோட்டல் ஹைட் எனக்கு 300. விண்டோவோட ஹைட் வந்து 150 இன்டு 150. சரிங்களா? இந்த கார்னரா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த கார்னர்ல இருந்து கிளிக் பண்ணி 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் குடுத்து என்டர் பண்றேன். மவுஸ் அப்படியே மேல தூக்குங்க. எனக்கு 210ல தான் பெல்ட் வரும். சரிங்களா? பெல்ட் நம்ம இது போடுவோமே, லிண்டல் போடுவோமே 210. ஆல்ரெடி இங்க 150 ஹைட் இருக்கு. 210 மைனஸ் 150 60 விச் மீன்ஸ் 2 ஃபீட் வருது. அப்ப நான் என்ன பண்றேன், 60 குடுத்து ஒரு என்டர் மட்டும் பண்ணீங்கன்னா ஹோல் வந்துற போகுது. இப்போ ஒரு டவுட் வரும். விண்டோ மட்டும் தானா? டோர் கிரியேட் பண்ண முடியாதா? அப்படின்னா யூ கேன். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி ஓப்பனிங் ஹைட் அப்படிங்கிறத 210 குடுத்து என்டர் பண்றேன். ஓப்பனிங் விட்த் அப்படிங்கிறத 100. ஏன்னா தலைவாசல் எப்பவுமே பெருசா இருக்கும். 1 மீட்டரும் குடுக்கலாம். இந்த பட் 1 மீட்டர் டெஃபினெட்லி இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், கிரியேட் ஓப்பனிங் குடுத்து இங்க ஒரு கிளிக் பண்றேன். என்னுடைய வீட்டு தலைவாசலானது நான் கிளிக் பண்ற பாயிண்ட்ல இருந்து 150 சென்டிமீட்டர் விச் மீன்ஸ் 1½ மீட்டர் நீங்கி இருக்கணும். ஒரு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணியாச்சா? திரும்ப ஒரு என்டர் பண்ணுங்க. முடிஞ்சுச்சா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. நீங்க டோருக்கு கொஞ்சம் மேல தூக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால டோர வந்து கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுல வந்து ஒரு தடுப்பு வந்துரும். அப்ப டோர் அப்படிங்கிறது ஃப்ளோர் லெவல்ல தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அதில் எந்த
எது கரெக்டா இருக்கோ நீங்களே பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து நாம பார்க்க போறது, இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. என்னது அப்டின்னா, என்னது? நான் டாப் வியூ எடுத்துக்கிறேன். டாப் வியூ எடுத்துக்கிட்டு, ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். சரிங்களா? ஒரு 100, 150க்கு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். அட் தி சேம் டைம் ஒரு ஆர்க்கும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாரி ஒரு ஆர்க்கும் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்? இந்த ஆர்க் அப்படிங்கிறது விண்டோவா எனக்கு இங்க வேணும். ஸோ அத எப்படி பண்ணலாம்னா, நோ இஷ்யூ. ஸோ ஜஸ்ட் என்ன பண்றீங்க? செலக்ட் பண்றீங்க. இதுல இதுல பண்ணும்போது ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இத எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணியிருக்கணும். இல்லன்னா இதுக்கு கூட வச்சு இது பண்ணியிருக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன்? எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்? செலக்ட் பண்ணி, செட்டப் ப்ரொஃபைல் இருக்கு. இத கிளிக் பண்ணி என்ன பண்றீங்க? அப்படியே அத பிக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா வந்துரும். இப்போ இந்த ஆர்க் ஆனது டோரோட எட்ஜ் பாயிண்ட்ல இருந்து, அதாவது வலது பக்கம் எட்ஜ் பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஆ 85 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வேணும். அதோட ஹைட் ஆனது கீழ இருந்து மேல 1 ஃபீட்ல வேணும். முடிஞ்சுச்சு. பார்த்தீங்களா? இனி என்ன பண்ணுங்க? குரூப் பண்ணிடுங்க. பிரச்சனை இல்ல. புரிஞ்சிருக்காது. ஒரு வாட்டி கூட சொல்றேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்க போறேன்? ஓப்பனிங்க கிளிக் பண்றேன். செட்டப் ப்ரொஃபைல் எடுத்து இத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துரும். இங்க இருந்து நான் என்ன பண்றேன்? 85 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல என்டர் பண்றேன். அதோட ஹைட் ஆனது 1 ஃபீட்ல வேணும். அவ்வளோதான். ஒவ்வொரு வேல்யூவும் குடுக்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆஃப்டர் தட் யூ கேன் குரூப் இட். ஓகேவா? பார்த்தீங்களா? முடிஞ்சுச்சு. அப்போ வால்ஸ் ஆச்சு, விண்டோ ஸ்பேஸ் ஆச்சு. விச் மீன்ஸ் வெர்டிகல் ஓப்பனிங் ஆச்சு. ஃபைனலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் க்ரூவிங்ஸ். இன்டீரியருக்கும், எக்ஸ்டீரியருக்கும் மஸ்ட்டா தேவைப்படுறது தான் இந்த க்ரூவிங்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நான் என்ன பண்றேன்? க்ரூவிங்ஸ ஓப்பன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? அந்த ஃபேஸ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணாம அங்க போய் தொட்டீங்கன்னா, அது கேனாட் ஃபைண்ட் ஃபேஸ்ன்னு தான் வரும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்? அந்த ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ். நீங்க டபுள் ஃபேஸ் கூட எடுத்துக்கலாம். தப்புலாம் இல்ல. ஸோ ஜஸ்ட் என்ன பண்றீங்க? செலக்ட் பண்றீங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் சரிங்களா? உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ். இதுல ஏ, பி, சி, டின்னு இருக்கும். இங்க பாருங்க. இது ஏயோட டிஸ்டன்ஸ். பியோட டிஸ்டன்ஸ், சியோட டிஸ்டன்ஸ். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ குடுத்துக்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் குடுக்குறேன். 4. நீங்க ஃபீட்ல, இன்ச்சஸ்ல பண்ணீங்கன்னா, இங்க இன்ச்சஸ்ன்னு வரும். கிரிட்டோட ஸ்பேசிங் ஒரு 13 அப்படின்னு குடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் க்ரூவிங்ஸ் ஒரு ம் அதுல 4, 4 இருக்கு. டோட்டல் ஹைட் நமக்கு எவ்வளோ வருது? இத வந்து ஒரு 12ன்னு குடுத்து, இத ஒரு 25ஆ வச்சுக்கிறேன். இப்போ கிரியேட் க்ரூவிங்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல சிங்கிளா ஒரு கிளிக் மட்டும் பண்ணிக்கிட்டு, இத கண்டிப்பா எஸ் குடுத்துறணும். எஸ் குடுத்தா மட்டும் தான், அந்த சாஃப்டன் எட்ஜஸ் வந்து சாஃப்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதுல எது பெட்டரா தோணுதோ நீங்க பண்ணிக்கோங்க. கீழ கொஞ்சம் ஸ்பேஸ் இல்ல. ஆனா மேல நமக்கு ஸ்பேஸ் இருக்கு. ரீசன் என்ன அப்டின்னா, நீங்க குடுக்குற வேல்யூவ பொறுத்து அதோட ஸ்பேசிங் மாறும். எக்ஸாம்பிளுக்கு நான் இத வந்து என்ன பண்றேன் 2.5 வைக்கிறேன். இதையும் 2.5 வைக்கிறேன். ம் இது ஒரு 5 வைக்கிறேன். டெப்த் தானே உள்ளாடி தான். பிரச்சனை இல்ல. க்ரூவிங் ஸ்பேசிங் ஒரு 10 வைக்கிறேன். நம்பர் ஆஃப் க்ரூவிங் 30 வைக்கிறேன். 30 இன்டு 10 300 அந்த கான்செப்ட் தான். இப்போ கிரியேட் க்ரூவிங்ஸ் குடுத்து, இந்த பாயிண்ட்ல கிளிக் பண்ணி ஓகே குடுக்குறேன். இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு என்ன ஆயிடுச்சு, மேல ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் இருந்தத விடவும் எனக்கு கொஞ்சம் கம்மியாவே கிடைச்சுச்சு. ஸோ இதான் வால், இதான் விண்டோ ஸ்பேசிங், இதான் வந்து நமக்கு க்ரூவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். க்ரூவிங்ஸ் நீங்க எவ்வளோ நம்பர் குடுக்குறீங்க, எவ்வளோ ஸ்பேஸ் விடுறீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் குடுக்குறீங்க அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஒர்க் ஆகும். சரிங்களா?
இதில ஏதாச்சும் டவுட்னா, தாராளமா எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கணும், மல்டிபிளா கோர்ஸ் படிக்கணும் எனக்கு. இன்ஸ்கேப் இருக்கு, லூமியன் இருக்கு. என்ன படிக்கனாலும் என்னைய கான்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன்ல நீங்க படிக்கலாம் அத. உங்க டைமிங்லயே நான் வந்து டீச் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே. பாய்.